உலோகத்தை பயன்படுத்தி ஒடுக்குதல், த ரிடக்ஷன் பை மெட்டல். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா குரோமிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லி Cr2O3 சொல்லக்கூடிய குரோமிக் ஆக்சைடு போன்ற உலோக ஆக்சைடுகளை அலுமினோ வெப்ப ஒடுக்க முறையினை பயன்படுத்தி, இந்த மெத்தட் ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட், அலுமினோ வெப்ப ஒடுக்க முறையினை பயன்படுத்தி ஒடுக்கலாம். இம்முறையில் உலோக ஆக்சைடானது அலுமினிய தூளுடன் கலக்கப்பட்டு சுட்ட களிமண்ணால் ஆன புடக்கலனில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எரியூட்டும் செயல்முறையை துவக்கி வைக்க எரியூட்டு கலவையாக மெக்னீசியம் மற்றும் பேரியம் பெராக்சைடு கலவை பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இதற்கான ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா போல் நம்ம எழுதியிருக்கோம். இது அப்படின்னா மெட்டல் ஆக்சைடை அலுமினியம் பவுடர் கூட நம்ம வினைப்படுத்தும் போது நமக்கு எதா மாற்றம் அடைகிறது அப்படின்னா மெட்டலாகவும் அலுமினியம் ஆக்சைடாகவும் மாற்றம் அடைகிறது. இப்போ இந்த புடக்கலனின்னு சொல்லக்கூடியது இது கிளே குருசிபிள் எடுக்கப்பட்டதை நம்ம எரியூட்டும் செயல்முறைக்கு துவங்கி வைப்பது, அதை இக்னிஷன் மிக்சராக வந்து எது பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா மெக்னீசியம் அண்டு பேரியம் பெராக்சைடு அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இதற்கான ஈக்குவேஷன் பார்க்கலாம். இப்போ பேரியம் பெராக்சைடும் மெக்னீசியமும் ரியாக்ஷன் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பேரியம் ஆக்சைடையும் மெக்னீசியம் ஆக்சைடையும் நமக்கு கொடுக்குது. இப்போ இந்த மேற்கண்டுள்ள வினை நிகழும்போது அதிக அளவு வெப்பம் இந்த வினை நடக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா வெளிப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதிக அளவு வெப்பம் வந்து வெளிப்படுகிறது. அது எவ்வளவு வெப்பநிலைன்னு பார்க்கும்போது 2400 டிகிரி செல்சியஸ் அளவில் வெப்பநிலை மற்றும் 852 கிலோ ஜூல் பெர் மோல் வினை என்தால்பி, அவ்வளவு வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலமாக வெளிப்படுகிறது. இதன் விளைவாக அலுமினிய தூளால் இந்த குரோமிக் ஆக்சைடு ஒடுக்கமடைதல் நிகழ்கிறது. எந்த வெப்பம்? இப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷன், இந்த பேரியம் பெராக்சைடும் மெக்னீசியமும் வினைப்படும் போது கிடைக்கக்கூடிய இந்த வெப்பத்தை வச்சு இந்த குரோமிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒடுக்கமடை செய்கிறதுக்கு இந்த வெப்பத்தின் மூலியமான வந்து இந்த வினையை நம்ம நிகழ்த்துறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ குரோமிக் ஆக்சைடையும் அலுமினியம் தூளையும் வினைப்படுத்தும் போது நமக்கு வந்து குரோமியம் தனியாக கிடைக்குது அண்டு அலுமினா நமக்கு தனியாக கிடைக்குது. அடுத்தது சோடியம் பொட்டாசியம் கால்சியம் போன்ற வினைத்திறன் மிக்க உலோகங்களும் உலோக ஆக்சைடுகளை உலோகமாக ஒடுக்க பயன்படுகிறது. இப்போ சோடியம் எது கூட வினைப்படுத்துகிறாங்க? இந்த போரான் ட்ரை ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த போரான் ட்ரை ஆக்சைடு கூட சோடியம் ஒரு வினைத்திறன் மிக்க உலோகம். இதை நம்ம வினைப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா போரான் தனியாக கிடைக்குது, சோடியம் ஆக்சைடாக கிடைக்குது. அடுத்தது ருபீடியம் 1 ஆக்சைடு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கூட மெக்னீசியத்தை வினைப்படுத்துகிறோம். ருபீடியம் தனியாகவும் மெக்னீசியம் ஆக்சைடு தனியாகவும் கிடைக்குது. அடுத்தது டைட்டானியம் 4 ஆக்சைடு. இந்த டைட்டானியம் ஆக்சைடு எடுத்துக்கிட்டு மெக்னீசியத்து கூட வினைப்படுத்துகிறோம். நமக்கு தனியாக டைட்டானியம் தனியாகவும் மெக்னீசியம் ஆக்சைடு தனியாகவும் கிடைக்குது. அடுத்தது தோரியம் ஆக்சைடை கால்சியத்து கூட வினைப்படுத்தும் போது 1250 கெல்வின் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? தோரியம் தனியாக கிடைக்குது அண்டு கால்சியம் ஆக்சைடு கிடைக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உலோக கலவையாக இருக்கக்கூடியதை நம்ம எதா மாற்றிடுறோம் அப்படின்னா மெட்டலை பயன்படுத்தி மாற்றிருக்கோம். இப்போ என்னென்ன மெட்டல் நம்ம வந்து இது பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா அலுமினியம் பயன்படுத்தியிருக்கோம், சோடியம் பயன்படுத்தியிருக்கோம், மெக்னீசியம் அண்டு கால்சியம். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலோகங்கள் தான். இந்த உலோகங்களை உலோக ஆக்சைடுகளை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உலோகத்தை பயன்படுத்தி நம்ம எதா மாற்றுறோம், அந்த உலோகமாக வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது சுய ஒடுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஃப் ரிடக்ஷன். இந்த செல்ஃப் ரிடக்ஷன்னா என்ன? சில தாதுக்களை சாதாரணமாக வறுக்கும்போது அவை பண்படா உலோகத்தை தருகின்றன. இத்தகைய நேர்வுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியே நம்ம ஒடுக்கும் காரணியை ஒன்று பயன்படுத்தணுமா அப்படின்னா தேவையில்லை அப்படிங்கிறாங்க. சில தாதுக்களை வறுக்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்டே வந்து எதுவாக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது அப்படின்னா ஒடுக்கும் காரணியாகவே வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அது போல் இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஒடுக்கும் காரணியை பயன்படுத்தணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லைங்கிறாங்க.
எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பார்ங்கிறது இந்த மெர்க்குரி சல்ஃபைடு தாதுவை வறுக்கும் போது மெர்க்குரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுய ஒடுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஃப் ரிடக்ஷன். உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன.